மாநில மூணாறில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்து ஆனதில் 2 சுற்றுலா பயணிகள் பலி என்ற தகவலானது வெளியாகியுள்ளது. வேகமாக ஏறியபோது வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து வாகனமானது விபத்துக்குள் சிக்கியுள்ளது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம். தற்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது, இதில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர்? கூடுதல் விவரம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் இடுக்கியில் நாகர்கோவிலிருந்து மாணவர்கள் சென்ற சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேர் மரணமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் ஆங்காங்கே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு உட்பட்ட மூணாறு அருகே உள்ள மாட்டுப்பட்டி பகுதியில் அவ்வழியாக சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தனியார் கல்லூரி பயிலும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுற்றுலாவுக்காக பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எக்கோ பாயிண்ட் அருகே வளைவான பகுதியில் பேருந்து வேகமாக செல்லும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் 2 பேர் மரணமடைந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அடிமாலி மருத்துவமனை மற்றும் கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் தற்போது காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் விபத்து குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் இருந்து மூணாருக்கு சுற்றுலா சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகி 2 பேர் மரணமடைந்த சம்பவம் தற்போது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.